வணக்கம், வெல்கம் டு குவாட்ரேசஸ். நான் உங்கள் சிவகுமார். லாஸ்ட் வகுப்புல என்ன பார்த்தோம்? பரிமாணம்னா என்ன, இயற்பியல் அளவுகளோட பரிமாணம் எப்படி கணக்கிடலாம்னு பார்த்தோம். இந்த கிளாஸ்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பரிமாண பகுப்பாய்வு மற்றும் அதனோட பயன்பாடுகள் பார்க்கலாம். சோ பயன்பாடுகள் தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, பரிமாணங்களின் ஒருபடித்தான நெறிமுறை. சோ அதோட கூற்றின்படி சமன்பாட்டில் உள்ள ஒவ்வொரு உறுப்பின் பரிமாணங்களும் சமம். சோ அதிலிருந்து நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரே பரிமாணம் உடைய இயற்பியல் அளவுகளை கூட்டவோ அல்லது கழிக்கவோ செய்யலாம். எக்ஸாம்பிள், இப்போ a plus b is equal to c. ஏங்கிறது ஒரு இயற்பியல் அளவு, bங்கிறது இன்னொரு இயற்பியல் அளவு. இந்த ரெண்டு இயற்பியல் அளவுகளை கூட்டலாம் எப்போ அப்படின்னா அதோட பரிமாணம் சமமா இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரே இயற்பியல் அளவுடைய ரெண்டு பரிமாணம் எனக்கு கூட்டுனா அப்படின்னா எனக்கு ஃபைனலா கிடைக்கிற இயற்பியலோட பரிமாணம் எதுக்கு சமமா இருக்கும்? ஏக்கும் பிக்கும் சமமா இருக்கும். இன்னும் உள்நோக்கி போகலாம். இப்போ ஏங்கிறது நான் திசைவேக சொல்லிட்டேன் அப்படின்னா, ஓகே, அதோட பரிமாணம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஒன்ஸ் எனக்கு அலகு தெரிஞ்சிச்சுன்னா பரிமாணம் ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். திசைவேகத்தோட அலகு என்ன சொல்லிடலாம்? மீட்டர் பர் செகண்ட். அதோட பரிமாணம் மீட்டர்ங்கிறது நீளத்தோட அலகு, நீளத்தோட பரிமாணம் L divided by செகண்ட் இருக்குது காலத்தோட அலகு, காலத்தோட பரிமாணம் T. அப்படின்னா A ஓட பரிமாணம் L by T இருந்துச்சு அப்படின்னா B ஓட பரிமாணம் என்னவா இருக்கும்? L by T. அதே மாதிரி C ஓட பரிமாணம் என்னவா இருக்கும்? L by T. ஓகே, புரியுதா? செகண்ட் எக்ஸாம்பிள், U plus AT is equal to B. Bங்கிறது என்ன அப்படின்னா திசைவேகம் அப்படின்னா U A மின் பரிமாணம் எனக்கு எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இப்போ bங்கிறது திசைவேகம் அப்படின்னா b ஓட பரிமாணம் எதுக்கு சமமா இருக்கும்? u க்கு சமமா இருக்கும் சொல்லிடலாம். அப்படின்னா u is equal to v ன்னு சொல்லிடலாம். ஓகே, அதே மாதிரி at is equal to நான் v ன்னு சொல்லிடலாம். அப்படின்னா u ஓட பரிமாணம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? திசைவேகத்தோட பரிமாணம் தெரிஞ்சுச்சுன்னா u ஓட பரிமாணம் எனக்கு தெரியும். u is equal to திசைவேகத்தோட பரிமாணம் L by T. ஓகே, அதே மாதிரி இப்போ a ஓட பரிமாணம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அதுக்கு நான் t கீழ கொண்டு வந்தேன். a is equal to v by t. vங்கிறது திசைவேகம், திசைவேகத்தோட பரிமாணம் L by T. ஓகே, tங்கிறது காலம், காலத்தோட பரிமாணம் t. அப்படின்னா L divided by t square. a ஓட பரிமாணம் என்ன சொல்லிடலாம்? L divided by t square ன்னு சொல்லிடலாம். Third one, v is equal to at plus bt square. b திசைவேகம், t காலம் எனில் a மற்றும் b இன் பரிமாணம். bங்கிறது திசைவேகம் அப்படின்னா a into t எதுக்கு சமமா இருக்கும்? திசைவேகத்துக்கு சமமா இருக்கும். அப்படின்னா b is equal to at ன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி நீங்க b is equal to bt square னா சொல்லி இப்போ a ஓட பரிமாணம் கால்குலேட் பண்ணனும். அதுக்காக நான் t இந்த சைடு கொண்டு வந்தேன். a is equal to p by t. bங்கிறது திசைவேகம் மீட்டர் per செகண்ட். ஓகே, இங்க காலம் இருக்கு செகண்ட். ஓகே, இப்போ பரிமாணம் எப்படி கால்குலேட்? மீட்டர்ங்கிறது நீளத்தோட அலகு, நீளத்தோட பரிமாணம் L divided by செகண்ட் காலத்தோட அலகு, காலத்தோட பரிமாணம் t ஸ்கொயர். ஓகே, அதே மாதிரி இங்க பாருங்க, இப்போ b ஓட எனக்கு பரிமாணம் கால்குலேட் பண்ணா b is equal to b by t ஸ்கொயர். bங்கிறது மீட்டர் per செகண்ட். ஓகே, இங்க காலம் ஸ்கொயர் இருக்கு s ஸ்கொயர். அப்படின்னா மீட்டர்ங்கிறது நீளத்தோட பரிமாணம் டிவைடட் பை s கியூப் நான் சொல்லிடலாமா? அப்படின்னா காலத்தோட பரிமாணம் t. a ஓட பரிமாணம் என்ன சொல்லலாம்? L by t ஸ்கொயர். b ஓட பரிமாணம் என்ன சொல்லலாம்? L by t. ஓகே, நெக்ஸ்ட் fourth one, b is equal to alpha t plus beta divided by t plus gamma. ஓகே, b திசைவேகம், t காலம் எனில் ஆல்பா, பீட்டா, காமா பரிமாணம் என்ன? எப்படி கால்குலேட் பண்ணலாம்? bங்கிறது திசைவேகம் அப்படின்னா ஆல்பா tவும் என்னவா இருக்கும்? திசைவேகமா இருக்கும். அப்படின்னா b is equal to alpha t. அதே மாதிரி b is equal to beta divided by t plus gamma. இப்போ ஆல்பாவோட பரிமாணம் கால்குலேட் பண்ணோம். அதுக்காக என்ன சொல்லலாம்? ஆல்பா is equal to b by t. bங்கிறது திசைவேகம், அதோட அலகு மீட்டர் per செகண்ட். இங்க காலம் செகண்ட். ஓகே, இப்போ பரிமாணம் எப்படி கால்குலேட் பண்ணா? மீட்டர்ங்கிறது நீளத்தோட அலகு, நீளத்தோட பரிமாணம் L, s ஸ்கொயர் அப்படின்னா t ஸ்கொயர், காலத்தோட பரிமாணம். ஓகே, இங்க பாருங்க
இப்போ எனக்கு பீட்டா காமாவோட பரிமாணம் கால்குலேட் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்றேன்? b into t plus alpha is equal to beta. ஓகே, இப்போ b உள்ள பெருக்குறேன், bt plus b gamma is equal to beta. எனக்கு காமாவோட பரிமாணம் தெரியாது, பீட்டாவோட பரிமாணம் தெரியாது, பட் எனக்கு இதோட பரிமாணம் எனக்கு தெரியும். அப்படின்னா bt எதுக்கு சமமா இருக்குன்னு சொல்லலாம்? பீட்டாவுக்கு சமமா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி bt எதுக்கு சமமா இருக்குன்னு சொல்லலாம்? b காமாவுக்கு சமமா இருக்கு. bt is equal to beta. இப்போ பீட்டாவோட பரிமாணம் பார்க்கணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ bங்கிறது திசைவேகம், அதோட அளவு மீட்டர் per second. Okay, so into second. So second expression beta. So beta is equal to meter. Meter க்கு நீளத்தோட அளவு, நீளத்தோட பரிமாணம் என்ன சொல்லலாம்? L. Okay, next. So b is equal. So next vt is equal to v gamma. இப்போ காமாவோட பரிமாணம் கால்குலேட் பண்ணனும். அதுக்கு என்ன பண்ணலாம்? vv கேன்சல் பண்ணிட்டா gamma is equal to t. tங்கிறது காலத்தோட பரிமாணம் என்ன சொல்லலாம்? t plus v. Okay, so இத பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படினா கோணம் தீட்டா பரிமாணம்ன்றது நமக்கு தெரியும். அப்படினா பரிமாணம்ன்றது அப்படினா என்ன சொல்லலாம்? n பவர் 0 l பவர் 0 t பவர் 0 சொல்லலாம். அப்படினா தீட்டாங்கிறது என்ன அப்படினா ஒரு எண் மதிப்புனா ஒரு நம்பர். சோ எண் மதிப்புக்கு என்ன கிடையாது? பரிமாணம் கிடையாது. அதனால தான் n பவர் 0 l பவர் 0 t பவர் 0. ஓகே, இப்போ sin தீட்டா cos தீட்டாக்கு என்ன இருக்குது? பரிமாணம் இருக்காது. m பவர் 0 l பவர் 0 t பவர் 0 சொல்லலாம். அதே மாதிரி e பவர் தீட்டா and log x. சோ இதுக்கெல்லாம் என்ன சொல்லலாம்? பரிமாணம் இல்ல. ஏனா இதெல்லாம் ஒரு நம்பர். ஓகே, சோ இத பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் y is equal to a sin kx minus omega t. ஓகே, சோ y இடப்பெயர்ச்சி, ஓகே, t காலம், then x ங்கிறது நீளம் எனில் a omega k இன் பரிமாணம் காண்க. y is equal to a sin kx minus omega t. இங்க sin, சோ இது நான் என்ன ஃபுல்லா என்ன சொல்லலாம்? தீட்டான்னு சொல்லிருக்கேன். அப்படினா sin தீட்டா பரிமாணமற்றது. அப்படினா a ஓட பரிமாணம் எதுக்கு சமமா இருக்கும்? y க்கு சமமா இருக்கும். y ங்கிறது இடப்பெயர்ச்சி, இடப்பெயர்ச்சியோட பரிமாணம் l. அப்படினா a ஓட பரிமாணம் என்ன சொல்லலாம்? l ன்னு சொல்லிருக்கேன். ஓகே, சோ நெக்ஸ்ட் தீட்டாங்கிறது பரிமாணமற்றது. என்ன சொல்லலாம்? m பவர் 0 l பவர் 0 t பவர் 0. அதனால ஒரு நம்பர்னு வெச்சிட்டோம். அதே மாதிரி இங்க தீட்டாங்கிறது என்ன அப்படினா kx omega t. ஓகே, அது பரிமாணமற்றது. நான் அத என்ன சொல்லலாம்? 1 ன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ kx ங்கிறது ஒரு நம்பர். அதே மாதிரி omega t ங்கிறது என்ன சொல்லலாம்? ஒரு நம்பர் சொல்லலாம். இப்போ எனக்கு k ஓட பரிமாணம் வேணும். k is equal to 1/x. அதே மாதிரி omega is equal to 1/t. சோ x ங்கிறது நீளம், நீளத்தோட பரிமாணம் என்ன சொல்லலாம்? l. ஓகே, அதே மாதிரி t ங்கிறது காலம், காலத்தோட பரிமாணம் என்ன சொல்லலாம்? t ன்னு சொல்லலாம். அப்படினா a ஓட பரிமாணம் l, omega ஓட பரிமாணம் t பவர் -1, k ஓட பரிமாணம் என்ன சொல்லலாம்? l பவர் -1 ன்னு சொல்லலாம். x is equal to v0 divided by a 1 minus e power -8. ஓகே, சோ x ங்கிறது தொலைவு, ஓகே, சோ t ங்கிறது காலம் எனில் a மற்றும் v0 இன் பரிமாணம் கால்குலேட் பண்ணலாம். ஓகே, சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? x ங்கிறது தொலைவு கொடுத்துட்டாங்க, v0 a ஓட பரிமாணம் கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? x is equal to, நான் இத உள்ள பெருக்குறேன், v0 divided by a minus v0 divided by a e power -8. சோ இதுல என்ன சொல்லலாம்? x is equal to v0 divided by a. அதே மாதிரி x is equal to v0 divided by a e power -18 ன்னு சொல்லலாம். ஓகே, எனக்கு a ஓட பரிமாணம் தெரிஞ்சிருச்சு அப்படினா b ஓட பரிமாணம் ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். அதுக்காக நான் இதை யூஸ் பண்றேன், e power 80. e power -80 ஓட பரிமாணம் சொல்லலாம் m power 0 l power 0 t power 0 ஒரு நம்பர் சொல்லலாம். அப்படினா 80 க்கும் என்ன இருக்காது? பரிமாணம் இருக்காது. அப்படினா அது ஒரு நம்பர். ஓகே, அப்படினா a ஓட பரிமாணம் என்ன சொல்லலாம்? 1/t. இப்போ a ஓட பரிமாணம் தெரிஞ்சிருச்சு அப்படினா b0 ஓட பரிமாணம் கால்குலேட் பண்ணலாம். அப்படினா x into
x into a is equal to v naught. x ங்கிறது தொலைவு, தொலைவோட பரிமாணம் l, a ங்கிறதோட பரிமாணம் 1 by t. ஓகே, சோ அப்படினா v naught ஓட பரிமாணம் l by t, so a ஓட பரிமாணம் 1 by t. Now p is equal to alpha divided by beta e power minus alpha into z divided by k theta. p ங்கிறது என்ன அப்படினா அழுத்தம், z ங்கிறது தொலைவு, k ங்கிறது போல்ட்ஸ்மேன் மாறிலி, theta ங்கிறது வெப்பநிலை. எனில் ஆல்பா பீட்டாவின் பரிமாணம் கால்குலேட். ஒன்ஸ் எனக்கு ஆல்பாவோட பரிமாணம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா பீட்டாவோட பரிமாணம் ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். சோ அதுக்காக நான் என்ன யூஸ் பண்றேன், இந்த ஃபார்முலா யூஸ் பண்றேன். e power alpha t e power alpha z divided by k theta. ஓகே, சோ இது பரிமாணம் மட்டும் சொல்லிடலாம். அதே மாதிரி alpha z divided by k theta ன்னு சொல்லலாம், ஒரு நம்பர் சொல்லலாம். இதுல இருந்து எப்படி ஆல்பா கால்குலேட் பண்ணலாம்? ஆல்பா is equal to k theta divided by z. ஓகே, k theta இதுல தீட்டாங்கிறது வெப்பநிலை. சோ k t என்ன சொல்லலாம்? ஆற்றல்னா சொல்லலாம். அப்படினா ஆற்றலோட அலகு என்ன சொல்லலாம்? kg மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை செகண்ட் ஸ்கொயர். பரிமாணம் என்ன சொல்லலாம்? kg ங்கிறது நிறையோட அலகு, நிறையோட பரிமாணம் m. சோ மீட்டருக்கு நீளத்தோட அலகு, நீளத்தோட பரிமாணம் l. ஓகே, சோ அதே மாதிரி காலம்ங்கிறது t ஸ்கொயர். ஓகே, சோ இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண அப்படினா ஆல்பா is equal to ml ஸ்கொயர் டிவைடட் பை t ஸ்கொயர். சோ z ங்கிறது என்ன அப்படினா தொலைவு, தொலைவோட பரிமாணம் l. ஓகே, இது கேன்சல் பண்ணிட்டா எனக்கு கிடைச்சிரும் ml divided by t square னு சொல்றேன். ஓகே, இப்போ ஆல்பா வேல்யூ கிடைச்சிருச்சு. பீட்டாவோட வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். எப்படினா p is equal to alpha divided by beta. சோ எனக்கு பீட்டா வேணும் அப்படினா alpha divided by b. ஓகே, p ங்கிறது என்ன அப்படினா அழுத்தம், p is equal to விசை divided by பரப்பு. ஓகே, விசையோட அளவு kg மீட்டர் per second square. பரப்புங்கிறது என்ன சொல்லலாம்? மீட்டர் ஸ்கொயர். இது கேன்சல் ஆச்சுனா எனக்கு கிடைக்கும் kg செகண்ட் ஸ்கொயர் into மீட்டர். ஓகே, இதோட பரிமாணம் சொல்லலாம். kg ங்கிறது நிறை, அலகு, நிறையோட பரிமாணம் m divided by time square. ஓகே, so into l. so நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். so beta is equal to alpha ஓட வேல்யூ தெரியும் m l divided by t square. so b ஓட வேல்யூ m, t மேல வந்துருச்சு அப்படியே. so இது மேல வந்துரும் t square into l. so m cancel, t cancel, t cancel, then என்ன கிடைக்கும்? m cancel, m cancel, என்ன கிடைக்கும்? l square. so beta ஓட வேல்யூ என்னது? l. t is equal to a by b. t is equal to a by b log bx plus c. இங்க t ங்கிறது பரப்பு விசை எனில் ஓகே a b இன் பரிமாணம் கால்குலேட் கேட்டிருக்காங்க. சோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? சோ எனக்கு தெரியும் log x ஓட பரிமாணம் 0. சோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஓகே, log x log bx plus c m power 0 l power 0 t power 0. okay, so bx plus c ங்கிறது ஒரு நம்பர். so bs ங்கிறது எண் மதிப்பு என்ன சொல்லலாம்? bx is equal to 1. so b ஓட பரிமாணம் என்ன சொல்லலாம்? 1 by l. okay, இங்க x ங்கிறது நீளம். okay, அதே மாதிரி c ஓட பரிமாணம் என்ன சொல்லிடலாம்? 1 by l. okay, ஏனா bx plus c. இப்போ a ஓட பரிமாணம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? t is equal to a by b. okay, so a is equal to என்ன சொல்லலாம்? t into b. t ங்கிறது பரப்பு விசை. t எப்படி கால்குலேட் பண்ணலாம்? விசை divided by தொலைவுன்னு சொல்லலாம். விசையோட அலகு என்னன்னா kg மீட்டர் per second square. இங்க தொலைவுங்கிறது என்ன சொல்லலாம்? மீட்டர். so மீட்டர் மீட்டர் கேன்சல், kg divided by s square. so அதோட பரிமாணம் kg ங்கிறது நீளத்தோட அலகு, நீளத்தோட பரிமாணம் m divided by so காலத்தோட பரிமாணம் என்ன சொல்லலாம்? t square. okay, இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். so a is equal to m t square into b ஓட பரிமாணம் என்ன சொல்லலாம்? 1 by l. அப்படினா a ஓட பரிமாணம் என்ன சொல்லலாம்? m power 1 t power. so a ஓட பரிமாணம் என்ன சொல்லலாம்? m power 1 t power minus 2 l power minus 1. ஓகே, அடுத்து பரிமாண பகுப்பாய்வின் பயன்பாடுகள் பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் பயன்பாடு என்ன அப்படினா விமான முறையில் கொடுக்கப்பட்ட இயற்பியல் சமன்பாட்டை சரிபார்க்கலாம். அப்படினா a plus b is equal to c. இப்போ c ஓட அலகு விசை அப்படினா a ஓட அலகையும் b ஓட அலகையும் பரிமாண முறையில் நான் என்ன பார்க்கலாம்? சரி பார்க்கலாம். இப்போ வரைக்கும் நான் அதை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். சோ நெக்ஸ்ட் பயன்பாடு என்ன அப்படினா வெவ்வேறு இயற்பியல் அளவுக்கிடையே உள்ள தொடர்பினை பெறு. சோ இதை எப்படி நாம புரிஞ்சுக்கலாம் அப்படினா எக்ஸாம்பிள். சோ ஆற்றல் வேலை பவர் a காலம் பவர் b க்கு நேர்தகவு எனில் a b இன் மதிப்பு காண்க.
ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டாவது பயன்பாடை வச்சு எப்படின்னா ஃபர்ஸ்ட் நாம பரிமாணத்தை சமப்படுத்தணும். ஒன்ஸ் பரிமாணத்தை சமப்படுத்தணும் அப்படின்னா ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ எனக்கு தெரியும். அப்படின்னா பரிமாணத்தை சமப்படுத்தலாம். சோ E is equal to இங்க நேட்டாக கொடுத்திருக்கு, அதை நான் சமப்படுத்தணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஒரு மாறிலியை போடணும். சோ மாறிலியோட பரிமாணம் என்ன 0 இங்க. ஓகே, w பவர் a t பவர். ஓகே, இப்போ E ஓட பரிமாணம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஒன்ஸ் எனக்கு அலகு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பரிமாணம் ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். சோ E is equal to mc square, அலகு kg மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை செகண்ட் ஸ்கொயர், பரிமாணம் so m l square divided by t square. ஓகே, சோ இப்போ k ங்கிறது பரிமாணம் மட்டும் சொல்லிட்டேன். இப்போ வேலை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? வேலை is equal to விசை into இடப்பெயர்ச்சி. விசையோட அலகு kg மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், நீளத்தோட அலகு m. ஓகே, சோ இப்போ பரிமாணம் கால்குலேட் பண்ணலாம். சோ m l square divided by t square. ஓகே, இங்க பாருங்க அப்படின்னா காலத்தோட பரிமாணம். ஓகே, நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். m l square t square is equal to k. w ஓட பரிமாணம் என்ன சொல்லிட்டேன்? m l square t divided by t square into a. அதே மாதிரி t பவர் b, a வை உள்ள பெருக்குறேன், என்ன கிடைச்சிரும்? m l square t பவர் -2 k into m பவர் a l பவர் 2a t பவர் -2a. சோ இப்போ a உள்ள பெருக்குறேன். நெக்ஸ்ட் p உள்ள பெருக்குனா என்ன கிடைக்கும்? t பவர். இப்போ ரெண்டு சைடும் சமமா இருக்கனால m ம் m ஐயும் சமப்படுத்துறேன். எப்படி சமப்படுத்துறேன்? m பவர் 1 is equal to m பவர் 8. ஓகே, சோ பேஸ் சேமா இருக்கனால பவர் என்ன பண்ணல ஆட் பண்ணலாம். a ஓட வேல்யூ என்ன தெரிஞ்சு. சோ அதே மாதிரி l ஐயும் l ஐயும் சமப்படுத்துறேன். l பவர் 2 is equal to இங்க என்ன இருக்கு? l இருக்கு. l பவர் 2a. அப்படினா பேஸ் சேமா இருக்கு, பவர் என்ன பண்ணலாம் ஆட் பண்ணலாம். 2 2a 2 to cancel a per value வந்துருச்சு. சோ அதே மாதிரி t வேல்யூ சமப்படுத்துறேன். t பவர் -2 is equal to இங்க என்ன இருக்கு? t இருக்கு, இங்கே t இருக்கு. பேஸ் சமமா இருக்கனால நான் பவர் ஆட் பண்ணலாம். -2a plus b. ஓகே, சோ நான் பவர் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறேன். -2a plus b. சோ a ஓட வேல்யூ எனக்கு தெரியும் 1. நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். -2 into 1 plus b. So இது இந்த சைடு வரும்போது எனக்கு -2 plus 2 என்ன ஆயிடும்? b ஓட வேல்யூ 0. ஓகே, சோ இப்போ a ஓட வேல்யூ 1, b ஓட வேல்யூ 0. இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண எனக்கு கிடைக்கும் f is equal to k w into. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். சோ m direct proportional to f power a l power b t power c. சோ m ங்கிறது நிறை, சோ f ங்கிறது விசை, l ங்கிறது நீளம், t ங்கிறது காலம். எனில் a b c இன் மதிப்பு காண்க. ஓகே, கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பரிமாணத்தை சமப்படுத்தணும். பரிமாணம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அலகு தெரிஞ்சா ஈஸியா கால்குலேட் பண்ணலாம் பரிமாணம். சோ f ஓட பரிமாணம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ f ஓட அலகு எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ma. சோ kg மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், இதோட பரிமாணம் m l t ஸ்கொயர். ஓகே, அதே மாதிரி இங்க நீளத்தோட பரிமாணம் l. சோ காலத்தோட பரிமாணம் t. சோ இப்போ நான் சமப்படுத்துறேன். m is equal to நேர்கதவா இருக்கு, அதை நான் கேன்சல் பண்ணா ஒரு கான்ஸ்டன்ட் போட்டேன். இது பரிமாணம் வருது. ஓகே, அப்படினா m l t ஸ்கொயர் பவர் a. சோ l பவர் b then t பவர் என்ன சொல்லலாம்? t ஸ்கொயர். ஓகே, சோ இப்போ நான் a உள்ள மல்டிப்ளை பண்றேன். ma la t பவர் -2a, இங்க l பவர் b t பவர் c. சோ இங்க m பவர் 1 னா சொல்லலாம். l இங்க என்ன 0 வா இருக்கு, l பவர் 0 t பவர் 0 னா சொல்லலாம். ஓகே, இப்போ நான் சமப்படுத்துறேன். m சமப்படுத்துறேன். m சமப்படுத்துறேன். m பவர் 1 is equal to m பவர் 8. வேற m எதுவும் இல்ல. ஓகே, அப்படினா a ஓட வேல்யூ 1. ஓகே, இப்போ l சமப்படுத்துறேன். இங்க l ங்கிறது 0. ஓகே, இங்க m ங்கிறது l a. சோ இன்னொரு l இருக்குங்க, l பவர். ஓகே, பேஸ் சேம் இருக்கு, பவர் ஆட் பண்ணிக்கலாம். சோ 0 is equal to a plus b. சோ a ஓட வேல்யூ 1. சோ b ஓட வேல்யூ, சோ a இந்த சைடு வந்துச்சுனா -1. ஓகே, நெக்ஸ்ட் t வேல்யூ சமப்படுத்துறேன்.
t வேல்யூ சமப்படுத்த மாதிரி கிடைச்சா நீங்க t இல்ல t பவர் 0 is equal to இங்க என்ன இருக்கு t பவர் -2a சோ இங்க ஒரு t இருக்கு t பவர்ஸ் ஓகே சோ இதை ஈக்குவேட் பண்ணா என்ன கிடைச்சிரும் சோ 0 is equal to சோ பேஸ் சேமா இருக்கனால பவர் என்ன பண்ணலாம் ஆட் பண்ணிடலாம் ஓகே -2a plus c சோ a ஓட வேல்யூ என்ன சொல்லிட்டா 1 -2 into 1 plus c so minus இந்த சைடு வந்துச்சுனா பிளஸ் ஆயிடும் c ஓட வேல்யூ இருக்கும் அப்படினா a ஓட வேல்யூ m direct proportional to a ஓட வேல்யூ 1 b ஓட வேல்யூ -1 c ஓட வேல்யூ 2 அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம் ஒன்னு so l direct proportional to p power a m power b t power c so l ங்கிறது நீளம் p ங்கிறது உந்தம் ஓகே m ங்கிறது நிறை t ங்கிறது காலம் எனில் a b c இன் மதிப்பு எப்படி கால்குலேட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நான் is equal to கான்ஸ்டன்ட் இந்த பரிமாணமற்ற மாறிலி p power a m power b t power c ஓகே உந்தம் கால்குலேட் பண்ணலாம் உந்தத்தோட பரிமாணம் கால்குலேட் பண்ணா உந்தங்கிறது நிறை இன்டு திசைவேகம் நிறைங்கிறது kg மீட்டர் per செகண்ட் ஓகே இதோட பரிமாணம் என்ன சொன்னா m l divided by t ஓகே m ங்கிறது நிறையோட பரிமாணம் m t ங்கிறது காலத்தோட பரிமாணம் ஓகே நான் இப்போ சமப்படுத்துறேன் l பவர் 1 இங்க நிறையோட பரிமாணம் 0 காலத்தோட பரிமாணம் 0 is equal to constant ஓகே சோ p ங்கிறது என்ன அப்படினா m l divided by t power a m power b t power என்ன சொல்லலாம் c சொல்லிடலாம் ஓகே சோ இப்போ a உள்ள பெருக்குனா b c பெருக்கு சோ a உள்ள பெருக்குனா என்ன கிடைக்கும் m power a l power a t power minus a அதே மாதிரி m power b இங்க t power c இங்க கிடைச்சிரும் l power 1 ஓகே இப்போ இத ரெண்டையும் சமப்படுத்துறேன் இந்த சைடு சமப்படுத்துறேன் அப்படினா இங்க நிறையோட பரிமாணம் இல்ல m power 0 இங்க நிறையோட பரிமாணம் m power a இங்க ஒரு m இருக்கு m power b சோ என்ன சொல்லலாம் a plus b பேஸ் சேமா இருக்கனால பவரை என்ன பண்ணலாம் ஆட் பண்ணலாம் is equal to 0 அப்படினா a is equal to minus b சொல்லலாம் நெக்ஸ்ட் எல்லாம் சமப்படுத்துறேன் l power 1 இங்க l power a இங்க l இல்ல சோ நான் என்ன சொல்லிடலாம் பேஸ் சேமா இருக்கு பவர் ஆட் பண்ணலாம் a is equal to 1 சோ நெக்ஸ்ட் என்ன அப்படினா இப்போ t சமப்படுத்தலாம் t சொல்லும்போது t is equal to 0 இங்க என்ன இருக்கு t power minus a இங்க plus c நான் சொல்லிடலாம் minus a plus c is equal to 0 so c is equal to plus c okay a ஓட வேல்யூ 1 okay b ஓட வேல்யூ என்ன சொல்லிட்டா -1 c ஓட வேல்யூ என்ன சொல்லிடலாம் plus அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம் l direct proportional to hcg h ங்கிறது என்னது பிளாங்க் மாறிலி c ங்கிறது ஒளியின் வேகம் g ங்கிறது ஈர்ப்பு விசை மாறிலி l ங்கிறது நீளம் so a b c so a b c இன் மதிப்பு காண்க இது ப்ராப்ளம் ஓகே எப்படி கால்குலேட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நான் பரிமாணம் கால்குலேட் பண்றேன் பரிமாணத்தை ஈக்குவேட் பண்றேன் so l is equal to என்ன சொல்லிடலாம் கான்ஸ்டன்ட் பரிமாணமற்ற மாறிலி ஓகே h பவர் a c பவர் b g பவர் c ஓகே எப்படி கால்குலேட் பண்ணலாம் இப்போ h ஓட பரிமாணம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் e is equal to h nu ஓகே h ஓட அளவு தெரிஞ்சிருச்சா பரிமாணம் கால்குலேட் பண்ணலாம் h is equal to e by nu so e ங்கிறது ஆற்றலோட அளவு kg மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை செகண்ட் ஸ்கொயர் so nu ங்கிறது அதிர்வெண்ணோட அளவு s power minus 2 so இங்க கேன்சல் பண்ணா என்ன கிடைச்சிரும் kg மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை செகண்ட் இப்போ பரிமாணம் கால்குலேட் பண்ணலாம் இப்போ பரிமாணம் கால்குலேட் பண்ணலாம் m l ஸ்கொயர் டிவைடட் பை ஓகே அதே மாதிரி c ஓட பரிமாணம் கால்குலேட் பண்ணலாம் எப்படினா மீட்டர் per செகண்ட் அப்படினா அதோட பரிமாணம் l by t நெக்ஸ்ட் g ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணலாம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் எனக்கு ஃபார்முலா இருந்து கால்குலேட் பண்ணலாம் f is equal to g m1 m2 divided by r square okay so m1 m2 ங்கிறது என்ன அப்படினா நிறை so m1 is equal to m2
is equal to m நான் எடுத்துட்டேன் அப்படின்னா so g ஓட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம் so f r square divided by m square so நிறையோட so f ங்கிறது விசையோட அலகு kg மீட்டர் per second so r ங்கிறது நீளத்தோட அலகு மீட்டர் ஸ்கொயர் okay so divided by நிறையோட அலகு kg square so இத நான் கேன்சல் பண்ண எடுத்துட்டோம் மீட்டர் கியூப் divided by s square into kg இப்போ இதோட பரிமாணம் எழுதலாம் L cube divided by T square into M. Okay, எனக்கு எடுத்துருச்சு. So நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? L is equal to K into height ஓட பரிமாணம் என்ன அப்படின்னா M L square T power minus 1 into A. Okay, so C ஓட பரிமாணம் L T power minus 1 into B. Then G ஓட பரிமாணம் L cube M power minus 1 T power minus 2 power C. Okay, so நான் இப்போ m எல்லாம் சமப்படுத்துறேன். Okay, என்ன கிடைச்சிரும்? So இப்போ A B C ய உள்ள பெருக்குறேன். என்ன கிடைச்சிரும்? K into m power A L power 2A T power minus A. அதே மாதிரி இங்க என்ன கிடைச்சிரும்? L power B T power minus B L power minus 3C m power minus C T power minus 2C. Okay, so இப்போ L okay in power 1 m power என்ன இருக்கும் 0 T power 0. இப்போ m எல்லாம் சமப்படுத்துறேன் m சமப்படுத்துறேன் m power 0 is equal to இங்க m இங்க ஒரு m so m power A m power minus C அப்படினா 0 is equal to A minus C so A ஓட வேல்யூ என்னது C equation 1. Okay, next L சமப்படுத்துறேன் L ங்கிறது இங்க 1 L power 1 is equal to so என்ன இருக்கு இங்க L 2 L power 2A then இங்க ஒரு L L power B then இங்க ஒரு L power 3C so எனக்கு என்ன கிடைச்சிரும் 2A plus B plus 3C is equal to 1 I'm thinking A is equal to C நான் இங்க C பதிலா A ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைச்சிரும் 2A plus B plus 3A எனக்கு கிடைச்சிரும் 5A plus B is equal to 1 இது என்னது செகண்ட் ஈக்குவேஷன். Okay, next T சமப்படுத்துறேன். T சமப்படுத்தும் போது இங்க T power 0 இங்க என்ன இருக்கு T power minus A இங்க என்ன இருக்கு T power minus B இங்க என்ன இருக்கு T power minus C. So நான் என்ன சொல்லலாம் A minus B minus 2C is equal to 0 A is equal to C C பதிலா A சப்ஸ்டிட்யூட் பண்ண கிடைச்சு minus A minus B minus 2A என்ன கிடைச்சு minus 3A minus B is equal to 0. இது என்னது equation. இப்போ equation 1 2 ஐயும் 3 ஐயும் சமப்படுத்துறேன் என்ன கிடைச்சிரும் so 1 is equal to 5A plus B so இத நான் கூட்டும்போது என்ன கிடைச்சிரும் B B கேன்சல் ஆயிடும் so A ஓட வேல்யூ என்ன கிடைச்சிரும் இங்க 1 இங்க 5A minus 3A என்ன கிடைச்சிரும் 2A A ஓட வேல்யூ என்னது 1/2 so A ஓட வேல்யூ 1/2 அப்படினா C ஓட வேல்யூ என்னது 1/2. Okay, so A ஓட வேல்யூ 1/2 B C ஓட வேல்யூ 1/2 இப்போ A B ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணலாம் நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன் so 1 is equal to 5 1/2 plus B okay B is equal to this same as 1 minus 5 divided by 2 என்ன கிடைச்சிரும் so 2 minus 5 divided by 2 என்ன கிடைச்சிரும் minus 3 divided by 2 okay so இப்போ நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் so என்ன வேல்யூ L is equal to height ஓட வேல்யூ என்னது 1/2 okay C ஓட வேல்யூ 1 height ஓட வேல்யூ 1/2 then B ஓட வேல்யூ C ஓட வேல்யூ என்னது minus 3/2 then B ஓட வேல்யூ C ஓட வேல்யூ என்னது 1/2 so எனக்கு ஆன்சர். அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம் so m added proportional to e power a b power b t power c இதுல e ங்கிறது ஆற்றல் b ங்கிறது திசைவேகம் t ங்கிறது காலம் m ங்கிறது நிறை எனில் a b c இன் மதிப்பு காண்க கேட்டிருக்காங்க. அப்படினா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் பரிமாணத்தை சமப்படுத்தணும் m is equal to பரிமாணமற்ற மாறிலி okay e power a b power b t power c okay e ங்கிறது ஆற்றலோட பரிமாணம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் e is equal to mc square so kg meter square divided by second square பரிமாணம் so m l square divided by t power 2 okay so v ங்கிறது திசைவேகம் மீட்டர் per second l divided by t
tங்கிறது காலத்தோட பரிமாணம் t. ஓகே நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண கிடைச்சிரும் l பவர் 0 m பவர் 1 t பவர் n ஆயிரும் 0 is equal to k into இதோட m l ஸ்கொயர். so எனர்ஜியோட ஆற்றலோட பரிமாணம் m l ஸ்கொயர் t பவர் -2 into a. okay l t power -1 into b t power c. okay is equal to என்ன பண்ணலாம் a வும் b யும் உள்ள a b c ய உள்ள பெருக்குறேன் m power a l power 2a t power -2a l power b t power -b t power c. so இங்க என்ன இருக்கும் m power 1. so நான் இப்போ பரிமாணத்தை சமப்படுறேன். எப்படி கிடைச்சிரும் m power 1 is equal to m power a வேற எங்க m இல்ல. so a is equal to 1 எனக்கு. அதே மாதிரி l சமப்படுறேன். இந்த சைடு l is 0. so இங்க என்ன இருக்கும் இங்க l இங்க l l power 2a into l power b எனக்கு என்ன கிடைச்சிரும் l power 2a எனக்கு கிடைச்சிரும் 2a plus b is equal to 0. so b ஓட வேல்யூ எனக்கு கிடைச்சிரும் -2a. a ஓட வேல்யூ 1 இருக்கனால b ஓட வேல்யூ +2. ஓகே இப்போ c ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். so t power 0 is equal to இங்க t power -2a இங்க t power -b plus c. அப்படினா -2a plus -2a -b plus c okay is equal to 0. so a ஓட வேல்யூ 1 b ஓட வேல்யூ -2. இது சப்ஸ்டிட்யூட் பண்ணா -1 -2 minus of minus சொல்லும்போது என்ன ஆகும் +2 ஆயிடும் plus c. so என்ன கிடைக்கும் -2 plus 2 என்ன ஆயிடும் 0 ஆயிடும். c ஓட வேல்யூ என்ன ஆகும் 0 ஆயிடும். ஓகே ப்ராப்ளம் பார்க்கலாம். p is equal to b minus x square divided by 80. p ங்கிறது திறன், x ங்கிறது நீளம், t ங்கிறது காலம். a மற்றும் b இன் மதிப்பு காண. சோ இது இங்க பெறுகிறேன் p at is equal to b minus x square. சோ இது நீளம் சொல்லிட்டான். அப்படினா b என்னவா இருக்கும் நீளத்தோட பரிமாணமா இருக்கும். ஓகே அப்படினா b is equal to x square சொல்லிடலாம். அப்படினா b ஓட பரிமாணம் l square. ஓகே நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம் a ஓட பரிமாணம் கால்குலேட் பண்ணலாம். p at என்ன சொல்லலாம் அப்படினா x square. அப்படினா a ஓட பரிமாணம் எப்படி கால்குலேட் பண்ணலாம். சோ p ங்கிறது திறன் எப்படி கால்குலேட் பண்ணலாம் எனர்ஜி. p ங்கிறது திறன் எப்படி கால்குலேட் பண்ணலாம் ஆற்றல் டிவைடட் பை காலம் சொல்லிடலாம். ஓகே சோ a t ங்கிறது t இங்கே சப்ஸ்டிட்யூட் is equal to என்ன சொல்லலாம் x square t cancel. அப்படினா ஆற்றலோட பரிமாணம் எப்படி சொல்லிடலாம் l square divided by t square into a is equal to x ஓட பரிமாணம் l square cancel. a ஓட பரிமாணம் சொல்லிடலாம் t square divided by m. okay சொல்லலாம் p minus a divided by d square into b minus b is equal to nRT எனில் a மற்றும் b இன் பரிமாணம் காண்க கேட்டிருக்காங்க. சோ இதுல p ங்கிறது அழுத்தம். சோ v ங்கிறது என்ன அப்படினா பர்மனன்ட். இந்த ப்ராப்ளமை ஹோம்வொர்க் எடுத்துக்கங்க. சோ இப்போ வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படினா பரிமாண பகுப்பாய்வின் பயன்பாடுகள் பார்த்தோம். ஓகே சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்க்கலாம் அப்படினா பிழைகள்னா என்ன அத பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே சோ ஒன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படினா ப்ளீஸ் subscribe and share the video. Thank you.